ஹிட்டு, கண்டிப்பாக ஹிட்டு. எல்லாருமே ரொம்ப இழுத்தடிச்ச மாதிரி இருந்தது கதை. நல்லா இருக்கு, அவ்வளோதான். அதுக்கு என்னன்னா இன்னும் கொஞ்சம் கமர்ஷியலாக இருந்திருக்கலாம், அதான் ஒரே ஃப்ளாப் இருக்குது. யார் சொன்னது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு மாமியார் அமைவதெல்லாம் பல வருட தவம். ஏன்னா கீர்த்தி சுரேஷ் இந்த படத்துக்கே தேவையில்லைன்னு. ஆஃப்டர் லாங் டைம் தேர் வாஸ் a good story. சூப்பராக இருக்குது. 2 வேரியேஷன் சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு படம். ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. இல்லை எங்கேயும் போர் அடிக்கல. சாங் 2 சாங் தான். அந்த படத்தில் 2 சாங்குமே சூப்பராக இருக்கு. நல்லா இருந்தது. ஸ்டோரி வாஸ் குட். நல்ல வெயிட்டான நல்ல ஸ்டோரி வாஸ் குட். ஆஃப்டர் லாங் டைம் தேர் வாஸ் a good story. போர் அடிக்கிற மாதிரி இல்லை. கடைசி வரைக்கும் நல்ல ட்விஸ்ட், நல்ல டர்ன்ஸ். இட் வாஸ் குட். ஆஃப்டர் லாங் டைம் we are seeing a good நல்ல மெச்சூர்டாக இருந்தது இந்த படம். அவரோடது மெச்சூர்டுக்கு எல்லாமே எதுவும் பெருசாக குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் பெருசு இல்லை. ஆல் ஆக்டர்ஸ் given their good. It looks a satisfactory movie after a long time. படம் சூப்பர், நல்லா இருக்கு. நல்ல ஒரு கமர்ஷியல் படத்தை எடுத்திருக்காரு டேரக்டர், புது டேரக்டர்னு நினைக்கிறேன். அதாவது அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் ரொம்ப ஒர்க் அவுட், ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்பெஷலாக அதை ரொம்ப காட்டியிருக்காங்க படத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த க்ரைம் த்ரில்லர் தான். அதாவது ஆக்ஷன் படம் கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக எடுத்திருக்காங்க. பட் ஆனால் நம்ம கெஸ் பண்ணிடலாம். இருந்தாலும் நம்மளை கிரிப்பாக வந்து தேட்டரில் உட்கார வைக்கிறாங்க. கமர்ஷியலான படம். ஜெயம் ரவி வந்து ஒரு நல்ல ஒரு படத்தை கொடுத்துருக்காரு ரொம்ப நாளுக்கு அப்புறம். மூவி வந்து கொஞ்சம் வேறு விதமாக எடுத்துகிட்டு போனோம். ஒரு மர்டரை வந்து கொஞ்சம் மிஸ்ட்ரியாக காட்டணும், ஒரு வித்தியாசமான கொலை முறையில் நடக்கணுன்ற கான்செப்டை காட்டணுன்றதுக்காக கொஞ்சம் மொக்க பண்ணிட்டாங்க. ஏன்னா அதை பின்னாடி சயின்டிஃபிக்காக ஆராய்ஞ்சாங்களான்னு எனக்கு தெரியல. எப்படி ஒரு கொலை பண்ணுறாங்கன்னா, ஒரு தகரத்தை தேய்ச்சி 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 காதுலேருந்து மூக்குலேருந்து ரத்தம் வந்து ஒருத்தர் சாவறாராம். அது எப்படி பாசிபிலிட்டின்னு நமக்கு தெரியல. ஏன்னா உங்களுக்கு சாகணுன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 185 டெசிபிள்ஸ் ஆச்சு இருக்கணும். அந்த சவுண்ட் எக்ஸ்ட்ரீமை தாண்டினா தான் இயர்ட்ரம்லாம் உடஞ்சி செத்து போவாங்க. பட் ஒரு தகரத்தை தேய்ச்சி 185 டெசிபிள்ஸை தாண்ட முடியுமான்றது எந்த அளவுக்கு முடியுன்றது தெரியாது. ஸோ நம்பர் 1 அந்த கில்லிங் மிஸ்ட்ரிலாம் வந்து ரொம்ப ப்ரெடிக்டபிளாக இருக்குது. ஒரு ஜெயிலேருந்து வராரு, ஒரு பரோல் கைதியாக வராரு, ஒரு 3 மர்டர் பண்ணுறாரு, ஒரு 2 மர்டர் வந்து தெரியாமல் பண்ணுறாரு. தெரியாமல் இந்த சென்ஸ் மற்றவங்களுக்கு தெரியாமல் பண்ணிடுறாரு. ஒரு மர்டர் வந்து எல்லாருக்குமே தெரிகிற மாதிரியே தான் அமைஞ்சு போகுது. ஆனால் திருப்பியும் வந்து எப்படி எஸ்கேப் ஆகிறாருன்னு புரியல. இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை இந்த படத்தில் என்ன பார்த்தீங்கன்னா, கீர்த்தி சுரேஷ் இந்த படத்துக்கே தேவையில்லைன்றது என்னோட கான்செப்ட். ஏன்னா அவங்களுக்கும் இவங்களுக்கும் ரொமான்ஸ் சப்ஜெக்ட் எதுவுமே கிடையாது. ஹீரோக்கும் கீர்த்தி சுரேஷ்க்கும் ரொமான்ஸ் சப்ஜெக்டே இல்லை. ஜஸ்ட் அ போலீஸ் ஆஃபீஸர். அதை வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் இந்த கதைக்கு ஒரு மென்னாக போட்டிருந்தா இன்னும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்குன்றது ஏன்னா கீர்த்தி சுரேஷ் சில அவங்க பேசுகிற டைலாக்ஸும் சரி, அவங்க அந்த காப் ரோலில் மேட்ச் ஆகலையோன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. வேறு எதுவும் இல்லை. சமுத்திரக்கனி ஓகே படம். கதை வந்து டிரெக்டர் வந்து ஒரு நல்ல க்ரைம் த்ரில்லராக எடுத்திருக்காரு. ஒன் டைம் வாட்சபிள், எல்லாருமே பார்க்கலாம். இந்த படமும் நல்ல சூப்பர் ஹிட் ஆகிருக்கு. வாழ்த்துக்கள் ஜெயம் ரவி சார். சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் செம்மையாக இருக்கீங்க. சாங்ஸ் ஜிவி பிரகாஷ்னு நினைக்கிறேன். அவரும் மெலோடி சாங்ஸ் எல்லாமே சூப்பராக போட்டிருக்காரு. ஃபைட்டு எல்லா ஃபைட்டும் சூப்பராக இருக்குது. அதில் ஒரு பர்டிகுலராக ஒரு காமெடி ஃபைட்டு மாதிரி ஒன்று வரும். திலீப் சுப்ராய் மாஸ்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு அடியும் சொல்லி சொல்லி ஹீரோ வந்து அடிப்பார். ஸோ அந்த ஃபைட்டும் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த படத்தோட தயாரிப்பாளர் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லுவாங்க. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், மாமியார் அமைவதெல்லாம் நம்ம பல வருட தவம். ஏன்னா இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து ஜெயம் ரவியோட மாமியார் நினைக்கிறேன். பேர் சுஜாதா விஜயகுமார் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. உண்மையிலே சொல்கிறேன் மேடம், நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து மருமகனுக்காக எடுக்கிறீங்களோ இல்லையோ, நல்ல ஒரு தரமான படம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி இந்த படத்தை எடுத்திருக்கீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்த ஜென்மத்திலேயாச்சும் எனக்கும் இதே மாதிரி சுஜாதா விஜயகுமார் அவங்கள மாதிரி ஒரு மாமியார் கிடைக்கணும் அப்படின்னு நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த படம் சைரனுக்கு வணக்கத்தை போடு போடு. படம் நல்லா இருக்குப்பா, ஹிட்டுப்பா, ஹிட்டு, கண்டிப்பாக ஹிட்டு. எல்லாரும் தேட்டரில் வந்து படத்தை வந்து பாருங்கள். தேங்க்யூ தேங்க்யூ. வெந்து தணிந்தது காடு. கமலா தேட்டருக்கு வணக்கத்தை போடு போடு. என்னவா அது மனசுக்கு வருத்தமானதாவா? இப்போ இந்த தம்பிலாம் 8 வயசுல ஸ்கூலு கட்டச்சிட்டு 15 வயசில் காலேஜ் கட்டச்சிட்டு அந்த தேட்டருக்கு போய் படம் பார்த்து சந்தோஷப்பட்டவர். இன்றைக்கி உதயம் தேட்டர் இல்லைன்றது மனசுக்கு ஒரு வருத்தமான செய்தி தான். அவரே என்னைய பார்த்தாப்பா காப்பி அடிச்சாரு. அது அவருக்கே தெரியும். புரியுதா?
அது ஃப்ளாஷ்பேக் ஓட்டி பார்த்தா தெரியும். ஓகே, படத்தை பாருங்கள், சைரனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு ஃபேமிலியோட பார்க்கலாம், குடும்பத்தோட. அப்படிலாம் கிடையவே கிடையாது. படம் வந்து பக்காவாக இருக்குது. யார் சொன்னது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு வந்து முழுக்க முழுக்க ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் தான். என்ன அவர் பழி வாங்குறாரு, அது எல்லா படத்துலேயும் படம்னு பார்த்தானே இதுலேருந்து அதுக்கு பழி வாங்குற மாதிரி தான் எல்லா படமும் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான், நார்மல் கதை தான், பட் ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒரு அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் இருக்குது. நல்லா இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இழுத்துட்டு வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாக டிக்கெட் கொடுத்து பார்க்க வைக்கணும். அவங்க நல்லா இல்லைன்னு அப்புறம் சொல்லட்டும். மியூசிக்ஸும் சரி பக்காவாக இருக்குது. ஜிவியோட மியூசிக் இல்லையா, நல்லா தானே இருக்கும். அந்த மியூசிக் கேட்கும் போதே ஃபீலிங் வந்துடும். ரொம்ப டெரராக போலீஸ் கேட்ட. ஆமாம், எனக்கு அதுதான் எனக்கு இந்த படத்தில் பிடிச்சதே. ஏன்னா எனக்கு கீர்த்தி சுரேஷ் ஆக்டிங்கை வந்து மற்ற படத்தில் எப்படின்னா ஒரு நார்மலாக ஹீரோயினிமே நடிச்சுட்டு போயிடும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த போல்ட் அப்படி கொடுத்தாங்க. ஸோ எனக்கு கீர்த்தி சுரேஷ் ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. கீர்த்தி சுரேஷ் இந்த மாதிரி ஹீரோயினியாக பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு போல்டாக ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு படம் ஆக்சுவலாக நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட்டான கான்செப்டாக இருந்தது. ஜெயம் ரவி சார் வந்து சால்ட் அண்ட் பேப்பரில் நல்லா பண்ணியிருந்தார் அவர். அண்ட் ஃபாதர் அண்ட் டாட்டர் ரோல் வந்து நல்லா சூட் ஆச்சு அவருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இட் வாஸ் வெரி சூப்பர் அண்ட் என்கேஜிங். செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லாகிங் ஆகிற மாதிரி இருந்தது, ரொம்ப இழுத்தடிச்ச மாதிரி இருந்தது கதை. ஃபர்ஸ்ட் டைம் காப் ரோலு, ஸோ நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆனால் அவங்களா பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் அவங்கவுங்க மேனரிசம்ஸ் வந்து கொஞ்சம் மற்ற ஆக்ட்ரஸோட மேனரிசம் இருந்த மாதிரி இருந்தது. ஒரிஜினாலிட்டி இல்லைங்கிறீங்க. அவங்க ஒரிஜினல், ஏன்னா நடிகர் திலகம் பார்த்ததுக்கும் இது பார்த்ததுக்கும் நிறைய வேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பிரித்து பார்க்குறேன். சென்டிமெண்ட், காமெடி, அதுக்கப்புறம் வந்து ஆக்ஷன் எல்லாமே நல்லா இருக்குது. சாங்ஸும் நல்லா இருக்குது. ஒரு சாங் மட்டும் தான் கொஞ்சம் அபோவ் ஆவரேஜாக இருந்தது, மற்ற சாங்ஸ்லாம் நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட் வைஸ் மியூசிக் வந்து சாம்சிஎஸ் மிரட்டியிருக்காரு. பட் ஆனால் சாங்ஸ் வந்து ஒரே சாங் மட்டும் கொஞ்சம் அபோவ் ஆவரேஜாக இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் கமர்ஷியலாக இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ கண்ணமான ஒரு சாங் வருது, அது வந்து செம்மையாக எமோஷனை நல்லா வந்து கன்வே பண்ணுற மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது அந்த சாங்கு. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மன்ஸஸ் பார்த்திங்கன்னா சமுத்திரக்கனி, அப்புறம் கீர்த்தி சுரேஷ், அதுக்கப்புறம் வந்து ஜெயம் ரவி ஆப்வியஸாக இவங்கெல்லாம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அம்மாவாக வந்தவங்க நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டாக்டருக்கும் அப்பாவுக்கும் இருக்க அந்த சென்டிமெண்ட் சீன்ஸ்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. என்னென்னா இன்னும் கொஞ்சம் கமர்ஷியலாக இருந்திருக்கலாம், அதான் ஒரே ஃப்ளாப். ஏற்றுக்க முடியாதுன்னே இல்லை ப்ரோ. எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு சோஷியல் மெசேஜ் கன்வே ஆச்சு. அது பஞ்சாகவும் இருக்குது. என்னென்னா இப்போ ஜாதி வச்சு அரசியல் பண்ணுறாங்கல்ல, அவங்களாம் வந்து யாருன்னா ஒரு தட்டி கேட்டாங்கன்னா அவங்கள வந்து இவரோட ஜாதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் வந்து ஆராயிறாங்க. கரெக்டாக அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்கிறாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது பின்னாடி தான் கதை அப்படியே உருவாகிருக்கு. அது ஃபுல்லாக ரிவீல் பண்ண வேணான்னு பார்க்குறேன் நான். படம் இருக்கு. ஜெயம் ரவியோட சால்ட் அண்ட் பேப்பர்ல ஆசம். கீர்த்தி சுரேஷோட இந்த போலீஸ் ஸ்டைல் கெட்டப் வந்து வெடி தான் சொல்லலாம். ஃபயர் கிராக்கர் ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. யோகி பாபுவோட காமெடி அதுக்கு மேலே ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் நல்லா சிரிக்க வைக்கிறேன். கதை நல்லா இருக்குது. பாட்டு மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ஜாஸ்தி சாங்ஸ் இல்லை, பட் இருந்தாலும் அந்த வர சாங்ஸு கரெக்ட் டயத்துக்கு வருது. டயலாக் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு சீன் கூட லேக் ஆகலை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஒரு த்ரில்லர் மாதிரி போகிறது, யார் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு இந்த சஸ்பென்ஸும் இருக்குது. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும்னா டெஃபினட்டாக வந்து பார்க்கலாம். கதை ரொம்ப பழைய கதைன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை எடுத்துருக்கிற விதம் தான் ரொம்ப சூப்பராக இருக்குது. அது கடைசி வரைக்கும் ஒரு லாஸ்ட் சீன் வரைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக எடுக்க பார்க்க போதுங்களா, நல்லா இருக்குது. அவ்வளோதான். அதுக்கு கொலை பண்ணுறது உங்களுக்கு ஏற்றுக்கிற மாதிரி இருக்குதா உங்களுக்கு? அதை டெஃபினட்டாக அந்த ஜாஸ்தியாக பண்ணுற போது அது ஒத்துக்கலாம்.